காவேரி வந்து கேட்குறாங்க, "என்னக்கா நீ ஊர்ல வந்து விக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ற? நான் தான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் சரிப்படாதுடி." "அம்மா எனக்கும் அதாம்மா கரெக்ட்டா இருக்கு. ஊர்ல விக்கிறது தான் நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் சொல்றாங்க. "என்னம்மா நாங்க 2 பேரும் சொல்றோம், நீ எதுவும் சொல்ல. என்னத்த சொல்றது? உங்கள மாரி பொண்ணுங்கள நான் பெத்ததுக்கு நான் என்ன செய்றது எனக்கே தெரியல. நீங்கலாம் என் வயித்துல தான் பொறந்தீங்களான்னு எனக்கே தெரியல." அப்படின்னோன, "அம்மா என்னம்மா இப்படி பேசுற? வேற நீ பேசுது? சொந்த தங்கச்சி வந்து வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறியே, இதெல்லாம் நியாயமா? அவ வாங்கக்கூடாது, அவ சந்தோஷமா இருக்கக்கூடாது. நீங்க 2 பேரும் இப்படி பொறாம புடிச்சு அலையிறீங்க அவ மேல. அப்படி என்னடி காண்டு அவ மேல உங்களுக்கெல்லாம்? அவ நல்லா வாழ்றது உங்க 2 பேருக்கும் பிடிக்கலல? பொறாமையில என்ன செய்றதுன்னு தெரியாம செஞ்சுட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அம்மா எங்களுக்கு ஒண்ணும் பொறாமைலாம் கிடையாது. ஏம்மா இப்படிலாம் பேசுற? நாங்க ஒண்ணும் அப்படிலாம் நினைக்கிறேன். பொறாமை இல்லாமனா வேற என்ன இதெல்லாம்? அவ பேர்ல வீடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அப்போ அது வந்து பொறாமை தானே? உங்களுக்கு ஏன்டி இவ்ளோ பொறாம? அவ என்னைக்காவது உங்களுக்கு கெடுதல் நினைச்சிருப்பாளா? ஆனா நீங்க மட்டும் ஏன்டி 2 பேரும் இப்படி இருக்கீங்க? அவ என்னடி பாவம் பண்ணா உங்களுக்கு? இப்ப வரைக்கும் உங்களுக்கு நல்ல தண்டி செஞ்சுட்டு இருக்கா. அது மட்டும் கிடையாதுடி. இந்த வீடு இப்ப வரைக்கும் என் கையில இருக்குன்னா, அதுக்கு யாருடி காரணம்? விஜய் தம்பியும் அவளும் தானே காரணம். அவ எவ்ளோ போராடியிருப்பா இந்த வீட்டுக்காக. எவ்ளோ பண்ணியிருப்பா இந்த வீட்டுக்காக. அவ்ளோ பண்ணவள நீங்க எக்கச்சக்கமா பேசுறீங்களா? அது மட்டுமா? உனக்கு ஞாபகம் இருக்கா கங்கா? உன் வீட்டுக்காரு பணத்த தொலைச்சிட்டு வந்தவன, இவ கல்யாணம் பண்ணிக்கலனா, அந்த பணத்த வாங்கி குடுக்கலனா, ஒண்ணுமே கிடையாது. நம்ம வீட்ட வித்து நர்மதாக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்போம். அது உனக்கு தெரியுமா? இப்ப இந்த வீட்ட வேணும்னு சொல்லிட்டு வெளிய ஆளுங்க விக்கணும்னு சொல்லிட்டு நீ ஆட்டம் போட்டுருக்க முடியாது. அது மட்டும் கிடையாது. இப்ப வரைக்கும் எல்லா விஷயத்துக்காகவும் இந்த வீட்டுக்காக ஒண்ணுன்னா அவ தாண்டி ஓடி வரா. அவ தாண்டி வந்து நிக்கிறா. அது மட்டுமா? உனக்கு எவ்ளோ திமிரு இருந்தா நீ சொல்லுவ. வெளி ஆளுக்கு வித்துடலான்னு சொல்லிட்டுல. அவ மேல உனக்கு என்னடி காண்டு? இப்ப நீ வாழ்றியே ஒரு வாழ்க்கை. அதுவும் உன் புருஷன் உன்ன கண்டுக்கலன்னு சொல்லிட்டு தானே காவேரி, விஜய் ஒண்ணா இருக்காங்க சொல்லி தானே காண்டு பிடிச்சு திரியிற. அந்த வாழ்க்கைய உனக்கு ஏற்படுத்தி குடுத்ததே வந்து காவேரி தான். காவேரி இல்லைன்னா இந்நேரம் அந்த பையன் கூட நீ சேர்ந்திருக்க முடியுமா? வாழ்ந்திருக்க முடியுமா? அந்த பையன் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. ஏன்னா உன் மேலே எந்த வந்து பிரியமும் அவருக்கு கிடையாது. அது எங்களுக்கெல்லாம் எல்லாம் நல்லா தெரியும். மிரட்டி தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க உன்னை. என்னமோ இன்னைக்குமோ நீ நல்லா வாழ்கிற மாதிரியும் மற்றவங்களாம் வந்து கஷ்டப்படணும் மாதிரி அப்படி பண்ணிட்டு இருக்க. நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சமாக நியாயம் இருக்கா? சரி உன்னெல்லாம் நினச்சாவே நன்றி கெட்டு ஜென்மமாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்டு யமுனா செம காணமா என்னம்மா இப்படி பேசுகிற அப்படின்றாங்க. கங்காவும் யமுனாவும் அப்படி தாண்டி பேசுவேன். உங்களுக்கெல்லாம் நீ உங்களை பற்றி சொன்னால் அப்படியே கோவம் பொத்துன்னு வருதா? அப்போ காவேரியை பற்றி என்ன வேணாலும் நீங்கள் பேசலாமா? காவேரி தங்கொண்டி, அவளை புரிஞ்சுக்காது. நீங்கள்லாம் உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. வேணாம்மா விட்டுருமான்றாங்க. காவேரி நீ அமைதியாருடி. இவளுங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பாளுங்க. நான் கேட்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. என் மனசில் எல்லாமே இருக்குது. இன்னும் உங்களெல்லாம் என்ன வேணாலும் கேட்கலாம். ஆனால் போனால் போதுன்னு சொல்லிட்டு விட்டு விட்டு வச்சா ஓவராக போயிட்டே இருக்கீங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்கிற முடிவு தான். காவேரிக்கு விற்கிறதா இருந்தால் இந்த வீடை வில்லுங்க. இல்லை வேற எவன் கைக்கோ இந்த வீடு போய் அவன் இடித்து தள்ளுறதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த நிமிஷமே உங்கள் அம்மா இந்த உலகத்தில் இல்லைன்னு நினச்சிக்கோங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அம்மா ஏமா இப்படி பேசுகிறேன்னு காவேரி பயந்துடுறாங்க. இங்கே பாருடி, இந்த வீடை காவேரி வாங்கி பத்திரமா வச்சிருப்பான்ற நம்பிக்கையிலையாவது நான் இருந்துப்பேன். ஆனால் வேற ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு அவன் என்ன பண்ண போகிறானோ, இடிக்க போகிறானோ, இல்லை வேற ஏதாவது பண்ண போகிறான்னு வந்து நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் இந்த உலகத்தை விட்டு போக முடியாது. வீட்டை வேற யாருக்கோ கொடுத்துட்டு அவன் ஏதாவது பண்ணானா அதுக்கப்புறம் உன் அம்மாவை நீ இந்த உலகத்திலே பார்க்க மாட்டேன். புரியுதா 2 பேருக்கும் அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு அவங்க 2 பேரும் அதிர்ச்சியாக அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கடி, வீடை விற்கிறதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா காவேரிக்கு தான் விற்கணும். அப்படி வீடை விற்க வேணாம்னு முடிவு பண்ணிங்கன்னா யாருக்கும் விற்க வேண்டியது கிடையாது. இதுதான் என்னோட முடிவு. இந்த முடிவுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு தான் ஆகணும். அப்படி கட்டுப்பட முடியலன்னா இந்த வீடை நான் விற்கவே மாட்டேன். இதுதான் என்னோட முடிவு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு வந்து கங்காவும் யமுனாவும் செம ஷாக்காக இருக்காங்க. அடுத்து வந்து வீட்டில் நடந்த விஷயத்த வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க விஜய் கிட்டே. விஜய் வந்து அப்படியே வந்து சந்தோஷம் தாங்க முடியல. பாத்தியா அத்தையை எப்படி போட்டாங்கன்னு, அத்தை உண்மையிலே கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு பொழுது தள்ளுறாரு.